இந்த நாள் சங்கீதம் அதுடைய 65 அதுடைய 9வது வசனம் சொல்லுங்க. என்னை விசாரிக்கிறவர் என் கர்த்தர். ஆமென். என் தேவன் என்னை விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா. என்னை யாரும் விசாரிக்க இல்லை, நான் இருக்கிறேன்னா இல்லைன்னு சொல்லி கூட விசாரிப்பாங்க. எதுக்கு விசாரிப்பாங்க தெரியுமா? நம்ம ஏதாவது ஆயிடுச்சோ, நமக்கு நம்ம இல்லாம நம்முடைய கெட்ட செய்திகள் ஏதாவது அவங்களுக்கு வேணும்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் நம்மளை விசாரிப்பாங்க. நன்மைக்கு ஏதுவா விசாரிக்கிறவர் யாருமே இல்லை. சொல்லுங்க, என்னை விசாரிக்கிறவர் என்னுடைய கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் எப்படி விசாரிப்பார்னா, சும்மா தகவல் பரிமாற்றத்துக்கு அல்ல, நமக்கு உதவி செய்யறதுக்காக. ஆமென். சொல்லுங்க, என்னை விசாரிக்கிறவர், ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிறவர், ஒவ்வொரு நிமிடமும் என்னை விசாரிக்கிறவர் கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. அவங்க விசாரிச்சா நல்லா இருக்கும், இவங்க விசாரிச்சா நல்லா இருக்கும் இல்லை. ஒரு தாயை போல, ஆமென், ஒரு தகப்பனை போல. தாயினும் மேல அவர் சொல்லுங்க, தாயினும் மேலானவர், தந்தையிலும் மேலானவர், நான் இருக்கிற நிலையை நன்கு அறிந்திருக்கிறவர். ஆமென். என் ஆத்துமாவை விசாரிப்பவர். ஆமென். ஹல்லேலூயா. என்னை விசாரிக்கிறவர் கர்த்தர். அவர் தான் சொல்லிருக்கிறாரு. வசனம் சொல்லுகிறது, நீங்க ஒண்ணுக்குமே கவலைப்படாம என்ன பண்ணணுமா? ஆமென். ஹல்லேலூயா. ஒன்றுக்குமே கவலைப்படாம நம்மளை விசாரிக்கிற கர்த்தர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆமென். சொல்லுங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவர்படினால, வசனம் சொல்லுங்க, உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்திருங்க. சொல்லுங்க, ஆண்டவரே என்னை விசாரித்து என்னை நீர் பாய்ச்சுகிறவர். ஆமென். என்னை விசாரித்து எனக்கு தேவையானதவர் எனக்கு குற்று கொடுக்கிறவர் என் கர்த்தர். ஆமென். சொல்லுங்க, பூமி அவருடைய பொருளால நிறைந்திருக்கிறதாம். ஆமென். சொல்லுங்க, இந்த உலகத்துல கூகுற காக்கைக்கும், ஆமென், சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்களுக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறவர் நம்முடைய கர்த்தர். ஆகாரத்துக்கு அது தேவனை தான் பார்த்து கொண்டிருக்கிறதாம். ஆமென். அதுக்கு போஷித்து வழி நடத்துகிற கர்த்தர் எனக்கு ஏற்ற காலத்தில் எனக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் என்னை விசாரிக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல இருக்கிறது. ஆமென். 6வது அதிகாரத்துல 34வது வசனத்துல இப்படி இருக்குது, ஆகையினால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஆமென். சொல்லுங்க, என்னை விசாரிக்கிறவர், நான் கவலைப்படுறது அவருக்கு பிடிக்காது. ஆமென். நான் பயப்படுறது அவருக்கு பிடிக்காது. ஆமென். அவர் என்னை விசாரிக்கிறதுனால நான் எதுக்கு கவலைப்படணும்? ஆமென். அவர் என்னை விசாரிக்கிறதுனால, அவர் என்னுடைய காரியமாகவே இருக்கிறதுனால நான் எதுக்கு பயப்படணும்? ஆமென். அவர் தான் சொல்றார், உங்களை விசாரிக்கிற தேவன் தான் உங்களை பார்த்து சொல்றார், நாளைக்காக கவலைப்படாதீங்க. நம்ம அதிகமாக கவலைப்பட்டோம். இங்கிலீஷ்ல ஒரு டிரான்ஸ்லேஷனுக்கு, நாளை விஷயங்களை அதிகமா கேர் பண்ணா போவாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எப்பொழுது நாளைக்கு என்ன செய்ய போறோம், என் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துக்கு நாங்கள் என்ன செய்வோம், எங்களுடைய காரியங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம், எப்பொழுதும் இப்ப எங்ககிட்ட என்ன இருக்குதோ நமக்கு தெரியாது. அதை குறித்து நாங்கள் அதிகமா சந்தோஷப்படுறதை விட என்ன நினைக்கிறோம், நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம், நெக்ஸ்ட். எப்பவுமே மனுஷன் அதுதான் யோசிப்பான். ஆமென். ஆண்டவர் சொல்ற, நாளைக்காக நீங்க எது கவலைப்படுற? அந்தந்த நாளுக்குள்ள பாடு உனக்கு போதும். இன்னைக்குள்ள பாடுகளை மேற்கொள்ள பலன் உனக்கு தந்திருக்கிற ஆண்டவர், இந்த நாள் வரைக்கும் உனக்கு உதவி செய்திருக்கிற ஆண்டவர், நாளை குறித்து அவருக்கு நல்லா தெரியும். அவர் உன்னை பலப்படுத்த, அவர் உன்னை நடத்த போதுமானவர். ஆமென். சொல்லுங்க, நாளைக்காக நான் பயப்பட மாட்டேன், என்னுடைய எதிர்காலத்துக்காக நான் பயப்பட மாட்டேன். ஆமென். எதிர்காலம்னா நெக்ஸ்ட் டே, நெக்ஸ்ட் மூமெண்ட். ஆமென். எந்த விஷயத்துக்காகவும் நான் பயப்படவே மாட்டேன். ஆமென். என் தேவன் என்னை பசியில விட மாட்டார், திக்கற்ற பிள்ளைய என்னை விட மாட்டார். கர்த்தரை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு வசனம் சொல்லுகிறது. ஆமென். அவர் என்னை இல்லாதவளாய் விடவே மாட்டார்.
அவர் என்னை குறைவில் வைக்கவே மாட்டார். சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கை மகிமையா இருக்கும். ஆமே. அவர் என்னை அவர் உங்களை விசாரிச்சிட்டான். ஒரு அப்பா, நல்ல அப்பா பிள்ளைகளை விசாரிச்சாங்கன்னா எப்படி பண்ணுவாங்க? அவங்களுடைய உனக்கு என்ன வேணும் அந்த கேட்டு கேட்டு கொடுப்பாங்கல்ல. இவர் உங்களே பரமபிதா இன்னைக்கு வந்து சொல்லிருக்காரு, உனக்கு இன்னது தேவைன்னு எனக்கு தெரியும். ஆமேன். அல்லேலூயா. உன் மனசுல இன்னைக்கு என்ன ஓடிட்டு இருக்குதுன்னு எனக்கு தெரியும். இன்னைக்குள்ள பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு உன்னுடைய சூழ்நிலை என்னன்னு எனக்கு தெரியும். ஆமேன். அவர் உங்க பக்கத்துல இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்க வந்திருக்கிறார். ஆமேன். காலைல எழுப்பி, ஆண்டவரே உங்க ஆலயத்துக்கு நான் வருகிறேன், எனக்கு இந்த காரியெல்லாம் இருக்குன்னு எத்தனை பேர் ஆர்வமா வந்திருக்கிறீங்களோ அவர் உங்களை விசாரிக்கிறவர். சொல்லுங்க, என் மனதின் ஆழத்துக்குள்ள அவர் நின்று என்னை விசாரிப்பார். ஒரு அவுட்லைனா மட்டும் என்னை பார்த்துட்டு போயிட மாட்டார். சொல்லுங்க, ஒரு அவுட்லைனா மட்டும் என்னை பார்த்துட்டு போற தகப்பன் அவர் இல்லை. சொல்லுங்க, அவர் என்னுடைய அந்தரங்கத்தில் இருக்கிறவர். He is in my heart, in my emotions. சொல்லுங்க, என் உணர்வுல அழகா இருக்குல்ல, என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளு பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளு பரிசுத்தரே, நன்றி ஐயா. விலகாத மேகம் முன் செல்லும் மேகம், விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம். ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, ஆமென். அவர் என்னை ஆளுகிறவர். சொல்லுங்க, என்னை ஆளுகிறவர். ஆமென். என் குடும்பத்தை ஆளுகிறவர். ஆமென். He is my owner. ஆமென். என் குடும்பத்தின் எச்சமானவர். ஆமென். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் மிகவுமாய் நெருக்கப்படும் பொழுது, ஆமென், முற்றுற மாதிரி ஒரு சூழ்நிலை. சுமை மேல என்ன பண்ற, சுமை தூக்குறவங்க போல அந்த அங்க என்ன பண்றாங்க, அவங்க மேல பாரமான சுமைகள் வைக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? பெருகிடக்கூடாது. அதுதான் எதுக்கு நம்மளை கவலைக்குள்ள வைக்கிறான், பயத்துக்குள்ள வைக்கிறான்னா, நாங்கள் பெருகிடக்கூடாது, நாங்கள் வளர்ந்துடக்கூடாது, தேவனுக்குள்ளேயும் வளர்ந்துடக்கூடாது. ஆமென். இந்த உலகத்திலும் நன்மையா வாழக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய சுக வாழ்வை விரும்புகிறது கர்த்தர். ஆமென். நம்ம கெட்டு போகணும்னு நினைக்கிறது பிசாசு. அதனாலதான் சொல்றது, பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஆனா எங்களுக்காக ஜீவனை கொடுத்த அந்த ஆண்டவர், சொல்லுங்க, எனக்காக ஜீவனை தந்தவர். ஆமென். இந்த விஷயத்தை எனக்கு விசாரித்து தராம இருக்க போறதே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. இந்த குறிப்பிட்ட காரியங்களை என் செயலாய் நின்று செயல்பாற்ற போதுமானவர். ஆமென். அவர் என்னை விசாரிக்கிறவர். அவருடைய கண்ணில் என்னுடைய ரத்தம் எப்படி இருக்கிறது?
அருமையா இருக்கிறது. சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஊழியம், என்னுடைய குடும்பம் அவருடைய பார்வையில் எப்படி இருக்குது? அருமையா இருக்குது. ஆமென். பிசாசுக்கு, மனுஷருக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கோ தேவையில்லை. ஆமென். அவனுக்கு அவனுடைய வாழ்க்கை தான் மேன்மையா தெரியும். மற்றவங்களை எப்பவுமே எப்படி தெரியும்? அசால்ட்டா தெரியும். சொல்லுங்க, அவருடைய பார்வையில் ரொம்ப ப்ரெஷியஸ். சொல்லுங்க, ரொம்ப ப்ரெஷியஸ். என் பிள்ளைகள் ரொம்ப ப்ரெஷியஸ். அதெல்லாம் தான் வசனம் சொல்லுங்க, எனக்கு அருமையானதை நீங்க யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டீங்க? நாய்களுக்கு எனக்கு அருமையானதை விட்டு தர மாட்டீங்க. அவன் ஹல்லேலூயா. எனக்கு அருமையான காரியங்கள் பாதுகாக்கப்படணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என் குடும்பம் பாதுகாக்கப்படணும்னு நினைக்கிறேன். என் பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும்னு நான் நினைக்கிறேன். என் வாழ்க்கை பாதுகாக்கப்படணும்னு நினைக்கிறேன். ஆனாலும் என்னால ஒன்னும் செய்ய முடியலன்னு சொல்றீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய குடும்பம் என்னுடைய பார்வையில் அருமையா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அவங்களை விசாரிக்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்களை விசாரித்து நெருக்கத்திலிருந்து விசாலத்துக்கு கொண்டு வந்தார் இல்லையா? ஆமென். சொல்லுங்க, என்னையும் நெருக்கத்திலிருந்து விசாலத்தில் கொண்டு வர. அவர் அழகா சொல்றார், என் ஜனம். ஆமென். அவர் எவ்வளவு நம்ம மேல உரிமை பாராட்டுவார் தெரியுமா? அவர் சொல்றார், என் ஜனம், நான் தெரிந்து கொண்ட ஜனம். ஆமென். நம்மளும் எத்தனை நேரம் சொல்றோம், என் தேவன், ஏன் அப்பான்னு சொல்லி நீங்களும் உரிமையை பாராட்டணும். அவர் எவ்வளவு உரிமை பாராட்டுறாரு. ஆமென். அவருடைய ஆசீர்வாதம் சமாதானமான தாபரங்களிலும். ஆமென். அப்படிதானே? சமாதானமான வீட்டில் இருக்கணும். அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்க, என் வீட்டின் சமாதானத்தை என் தேவன் விரும்புகிறவர். ஆமென். கர்த்தர் என்னை நிலைப்படுத்துகிறவர். ஆமென். நான் நிலையா இருக்கணும்னு விரும்புகிறவர் என் கர்த்தர். பிசாசு அலைய விட்டு பார்ப்பாங்க, மனதளவில் நிம்மதி கொடுக்க மாட்டான். பிசாசுடைய இதே அவ்வளவுதான். மனதளவிலே கூட நிம்மதி இருக்காது, வீட்லயும் நிம்மதி இருக்காது, மனசுலயும் நிம்மதி இருக்காது. எப்படி இருக்கும்? ஆனா தேவன் உங்களை விசாரிக்கிறவர். நீங்க சமாதானமாய் உங்க வீட்டுல குட்டி இருக்க பண்ணுகிற தெய்வம் எங்களுடைய தெய்வம். ஆமென். என் சமாதானமா என்னை குடி இருக்க பண்ணுகிறவர். ஆமென். என் வீட்டுல நான் சமாதானமா இருப்பேன். சொல்லுங்க, என் வீட்டுல நான் சமாதானமா இருப்பேன். நான் வீட்டுல சந்தோஷமா இருப்பேன். சந்தோஷமா இருந்தே பல வருஷம் ஆயிடுச்சுன்னு எத்தனை பேர் சொல்றேன். நான் இழந்தே, நான் என்னுடைய உண்மையான ரியல் சந்தோஷத்தை இழந்து நான் நிக்கிறேன்னு சொல்ற உங்களுக்கு அவர் சந்தோஷத்தை கொடுக்க போதுமானவர். அவன் ஏன்னா அவர் உங்களுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உடைய நல் வாழ்க்கையை விரும்புகிற கர்த்தர். ஆமென். அவர் தான் சொல்றாரு, நாளைக்காக நீங்க கவலைப்படாதீங்க. சொல்லுங்க, எதையை குறிச்சு நான் கவலைப்படவே மாட்டேன். அல்லேலூயா. சொல்றது ரொம்ப ஈஸி. இது உட்கார்ந்து கூட கவலைப்பட்டுட்டு தான் இருக்கும். ஆமென். கவலைப்படாதீங்க. என்ன உடனே இன்னைக்குள்ள என்ன கவலை? இதுக்கு தான் நான் அழுதுட்டு இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. மரியாள் என்ன பண்ணா? அவர் பாதத்துல கொண்டு வந்து, ஆமென், ஒரு கண்ணீர் என்ன பண்றா? அப்படிதானே? சொல்லுங்க, நான் கவலைப்படாம, ஆமென், எந்த மனுஷர்கிட்டையும் சொல்லி என் பாரத்தை ஊத்தாம உங்க பாதத்தினால, என் கண்ணீர்னால உங்க பாதத்தை நான் நினைக்க விரும்புகிறேன். ஆமென். அவர் விசாரிக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. 25வது வசனம் இருக்குது. ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனத்துக்காகவும், சொல்லுங்க, என் ஜீவனத்துக்காகவும் என் சரீரத்துக்காகவும் கவலைப்படுறது என் தெய்வம். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, என் ஜீவனத்துக்காக. நான் என் வாழ்க்கையை நேசிக்கிறதை விட இந்த வாழ்க்கை எனக்கு தந்தவர், இந்த உயிரை எனக்கு தந்தவர், அத மேல அதிக கவனமா இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, என் சரீரத்தின் ஆரோக்கியம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் எனக்கு தெரியும் இல்லையா? கவலைப்படுறோம் இல்லையா? என் தேவன் அதை விட என்னை குறிச்சு கவலைப்படுவார். என் குடும்பத்தை குறிச்சு கவலைப்படுவார். அவர் விசாரிக்கிறவர்.
ஆமென். ஹல்லேலூயா. அதனால நாளைக்காக என்னத்தை சாப்பிடலாம், என்னத்தை குடிக்கலாம் என்ன பண்ணாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க லூக்கா எழுதிய சுவிசேஷம் 12வது அதிகாரத்துல 24வது வசனம் வாசிங்க. காக்கங்களை கவனித்து பாருங்கள். சொல்லுங்க, இல்லாவிட்டாலும் சொல்லுங்க, இல்லாவிட்டாலும் சொல்லுங்க, எனக்கு எது இல்லாட்டாலும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, நீ நல்ல வீடு இல்ல, இல்லாட்டாலும் பரவாயில்ல. ஆமென். எனக்கு நல்ல நல்ல வருமானங்கள் இல்ல, இல்லாட்டாலும் பரவாயில்ல. சொல்லுங்க, இல்லாவிட்டாலும். எதை இல்லைன்னு கஷ்டப்படுறீங்களோ, இல்லாவிட்டாலும். ஒரு நிதர்சனமா எதை சொல்றாங்க, காகைகளை பாருங்க, பட்சிகளை பாருங்க. ஏதாவது நம்மளே மாதிரி காலைல வேலைக்கு போகுது, ஆனா காலைல நேரம் பார்த்தா டியூட்டிக்கு போற மாதிரி போவாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். காலைல எப்படி இருக்கு, ஆபீஸுக்கு போற மாதிரி போவோம். அப்படிதானே, அழகா இருக்கும். காலையில அந்த பட்சிகள் எல்லாம் தேவனை எந்த அளவாய் துதிக்குது, சார்ந்து வாழுது. ஆமென். சொல்லுங்க, இல்லாவிட்டாலும். ஆமென். அல்லேலூயா. இதுல இருக்கு பாருங்க, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, ஆமென், அறுப்பதும் இல்லை, சேர்த்து வைக்கிறதும் இல்லை. ஆமென். சில சொல்லுவாங்க, நம்ம பொம்பளை பிள்ளைகள் பிறந்தால சில விஷயம், என்ன சேர்த்து வச்சிருக்கிறீங்க, என்ன இருக்கு, நம்மளே கவலைப்படுவோம். என் பிள்ளைகளுக்கு ஒன்னும் சேர்த்து வைக்கல, என் பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆமென். தமிழ்நாட்டுல எல்லாம் பொம்பளை பிள்ளைகள் பிறந்தான்னா, அது நாங்க தென் மாவட்டங்கள்ல இருக்கிறவங்களுக்கு பிறந்தான்னா நல்ல பண்டல் பண்டலா சேர்த்து. ஆமென். கிலோ கிலோவா சேர்த்து வைக்கணும். ஏன் தெரியுமா, கிலோ கிலோவா கேக்குறாங்க. ஆனா எங்க சர்ச்ல ஆவிக்குரிய பிள்ளைகள் சொல்லணும், கிலோ கிலோவா நாங்க கொடுக்கவும் மாட்டோம், கிலோ கிலோவா நாங்க கேட்கவும் மாட்டோம். முடிஞ்சதை செய்வோம், நல்லா செய்வோம். நல்ல பொண்ணு நல்ல பையனை பெத்து எடுத்து ஆவிக்குள்ள வளர்த்து எங்க வீட்டுக்கு வந்தாலே போதும். ஆமென். வீட்டுக்கு வர்ற பிள்ளைய மருமகளா அல்ல மகளா ஏத்துக்கிட்டவங்க அவங்க கிட்ட ஒண்ணு கேட்க மாட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு 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 ஃபேமிலிஸ் நமக்கு வேணும்னு கேட்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்ப சேர்த்து வைக்குவதும் இல்லை. அங்க மாசம் ஆனாலும் இவ்வளவு பட்ஜெட்னு சேர்த்து வைக்க வேண்டி இருக்குது. சொல்லுங்க, நான் எதையும் நம்பி கிடையாது. சொல்லுங்க, எதையும் நான் நம்பி கிடையாது. ஆமென். அல்லேலூயா. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பூட்டுகிறார். பிழை அவைகளையும் பண்ணும்போது என்ன இருக்கு அதுல, அவைகளையும் உங்க கூட அதுகளையும் செகண்டரியா தான் சொல்றார். ஆமென். அல்லேலூயா. நாங்க ரொம்ப விசேஷித்தவர்கள். சொல்லுங்க, என்னை பிழை பூட்ட பண்ணுகிறவர் என்னுடைய கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. காலைதோறும் அவருடைய கிருபை புதிது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை நடத்தட்டும். ஆமென். 25வது வசனம், கவலைப்படுவதனால உங்களில் எவன் தன் சரீர அளவோடும் ஒரு முழத்தை கூட்டுவான்? யாராவது கூட்ட முடியுமா? ஏதாவது மாற்ற முடியுமா? ஒண்ணுமே மாட்டோம். நம்ம சரீரம் தானே. ஆமென். ஆனா நம்மளால என்ன பண்ண முடியாது, சில இடத்துல இருக்க முடிய நம்ம வெள்ளை கருப்பு பார்க்க முடியும். நம்ம முடி தானே, டை வேணா அடிச்சுக்கலாம். ஆனா கொஞ்ச நேரத்துல பாசன மாதிரி சிரிக்கும், டென்டனு வெளியே வந்துரும். நான் இங்க தான் இருக்கிறேன், நீ என்னை கருப்பாக்கவும் முடியாது வெள்ளையாக்க முடியாதுன்னு சொல்லும். அப்படிதானே, கொஞ்ச காலம் வேணா மறைச்சிருக்கிற மாதிரி வேணா பண்ணலாம். நம்மளால ஏதோ பண்ணா நான் கொஞ்ச காலம் தான் நிற்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா தேவன் நமக்கு விசாரித்து செய்கிற காரியங்கள் தலைமுறை தலைமுறையா நிற்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப சொல்லுங்க, மிகவும் அற்பமான காரியங்கள் உங்களால் செய்யக்கூடாது இருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? எதுக்காக கவலைப்படுறீங்க? கவலைப்படாதீங்க, தேவன் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா.
29வது வசனம் நீங்க வீட்டுல போய் வாசிங்க. ஆகையினால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும். ஆமென். என்ன சொல்றாரு? கவலைப்பட்டு சில நேரத்துல ஆண்டவர்கிட்ட அது நல்லா கேட்போம். என்ன செய்ய போறோம், என்ன செய்ய போறீங்க, இப்படி ஆயிட்டோமே, இப்படி பண்ணிட்டீங்களே. ஆண்டவர்கிட்ட அநேக கேள்விகளை கேட்போம். சொல்லுங்க, கேளாமலும். ஆண்டவர் இன்னொரு சொல்றாரு, சந்தேகப்படாமல் இருங்க. சொல்லுங்க, நான் சந்தேகப்படவே மாட்டேன். ஆமென். என் வாழ்க்கையில் அவர் செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கும். சொல்லுங்க, என்னைய கொண்டு என் குடும்பத்தை கொண்டு ஆமென் அவர் செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கு. நான் நினைக்கிறதுக்கும். சொல்லுங்க சொல்லுங்க வசனம் சொல்லுங்க. நினைக்கிறதுக்கும் எப்படி செய்வாரா? ஆமென். ஹல்லேலூயா. நான் என்னுடைய தாட்ஸ்ல இருக்கிறது. கன்னடல ஒரு பாட்டு இருக்கேன். ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಕಿವಿ ಕೇಳಲಿಲ್ಲ, ಮನಸ್ಸು ಊಹಿಸಲಿಲ್ಲ, ನೀ ನನಗಾಗಿಟ್ಟಿರೋದು. ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಕಿವಿ ಕೇಳಲಿಲ್ಲ, ಮನಸ್ಸು ಊಹಿಸಲಿಲ್ಲ, ನೀ ನನಗಾಗಿಟ್ಟಿರೋದು. கண்ணு காணல, காது கேட்கல, ஹார்ட்ல தியானிக்கவே முடியல, அந்த அளவா நீர் என்னை வச்சிருக்கிறேன். அன்பு கூறுவேன். இந்த பாட்டெல்லாம் தெலுங்குல பாடினா எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஆமென். ప్రేమించేదన్ అధికముగా ఆరాధింతున్ ఆశక్తితో, ప్రేమించేదన్ అధికముగా ఆరాధింతున్ ఆసక్తితో, నిన్ను పూర్ణ మనముతో ఆరాధింతున్ పూర్ణ బలముతో, ప్రేమించేదన్. ఆరాధన 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 ఆరాధన. தெரியுதோ தெரியல பாடுங்க பாப்போம். ప్రేమించేదన్ అధికముగా ఆరాధితున్ ఆశక్తితో. పాడుங்க. ప్రేమించేదన్ అధికముగా ఆరాధితున్ ఆశక్తితో, నిన్ను పూర్ణ మనముతో ఆరాధితున్ పూర్ణ బలముతో, ప్రేమించేదన్. ఆరాధన 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 ఆరాధనే 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 ఆరాధనే. ஆமென். அல்லேலூயா. எல்லா லாங்குவேஜ்லும் பாடினாங்க. இந்த உலகத்துல ஞானமா இருக்கிறவங்கள பைத்தியமாக்கும்படிக்கு நம்மளை தெரிஞ்சிருச்சு வச்சிருக்கிறாரு. ஆமென். ஆக நீங்க என்ன பண்ணாதீங்க, சந்தேகப்படாமலும் இருங்க. அப்போ ஒண்ணு நம்ம என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படுறது தேவ திட்டம் அது இல்ல. ஆமென். அதே மாதிரி பயப்படுறது கூட தேவ திட்டம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 12 மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 10வது அதிகாரத்துல இருக்கு பாருங்க. 29வது வசனம். ஒரு காசுக்கு 2 ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஆமென் என் வாழ்க்கையில நன்மையோ தீமை எதுவுமே நடக்காது. ஆமென். எல்லாம் தேவ திட்டம் தான். சொல்லுங்க, எல்லாமே தேவ திட்டம் தான். என் வாழ்க்கையில் அவருடைய திட்டம் தான் நிறைவேறிக்கும். ஆமென். அவர் நன்மை என் வாழ்க்கையில செய்ய திட்டமிட்டு இருக்கிறார், அதுதான் நிறைவேறும். பிசாசுடைய இஷ்டம் என் வாழ்க்கையில நிறைவேறாது. அவன் 1000 சூழ்ச்சி பண்ணலாம், ஆனா அது என்ன பண்ணாது, நிறைவேறாது. அவர் சொல்ல, உங்க சித்தம் இல்லாமல் ஆமென் ஒன்றும், உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவர்களில் ஒன்றும்
ஆமென். சகலமும் திட்ட பண்ணப்பட்ட ஆமென் நித்தியமான, தாவீது சொல்லுவாரு சகலமுமே இட்ஸ் பிளான்ட், திட்ட பண்ணப்பட்ட நித்தியமான நிச்சய உடன்படிக்கை அவர் என்னோடு கூட பண்ணி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் பிளான் பண்ணி அவர் ஏற்கனவே வச்சிருக்கிறார். ஆமென். ஒரு குருவிக்குடைய வாழ்க்கையிலேயே இன்னைக்கு இருந்து நாளைக்கு போகிற ஆமென் குருவிகளுடைய வாழ்க்கையில, பறவைகளுடைய வாழ்க்கையில அவ்வளவு செய்யணும்னா என் வாழ்க்கையில அவர் எவ்வளவு செய்ய போதுமானவர். ஆமென். சொல்லுங்க, உங்கள் தலையில் இருக்கிற மயிர் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆமென். இது கூட விழுறது அவருடைய திட்டம். சொல்றீங்க, வளர்றது அவருடைய திட்டம் தான். ஆமென். விழுறது அவருடைய திட்டம் தான். ஆமென். எல்லாமே கவுண்ட்ல இருக்கு. எல்லாமே விசாரிக்கிறவர், முட்டி கூட விசாரிக்கிறவர். டெய்லி இத்தனை முடி விழுது என் பிள்ளைக்கு, இத்தனை முடி வளருது தெரியாது, விழுறது தெரியும் நமக்கு. அதான் பிரச்சனையே. விழுறத குறிச்சு தான் கவலைப்பட்டு இருக்கோம். ஆனா வளர்றத குறிச்சு என்னைக்காவது யோசிக்கிறோமா? அவர் விசாரித்து வளர்த்துட்டு இருக்கிறார்ல. கொட்டினத்துக்கு பதிலா வளராட்டா இவ்வளவு நேரத்துக்கு நமக்கு மொட்டை மண்டையா இருக்கும். சொல்லுங்க, என் தேவன் கிரகிக்க முடியாத காரியங்கள் செய்கிறவர். பாட்டு பாடினால கிரகிக்க முடியா காரியங்கள் செய்கிறார். அதான் யோபு சொல்றாரு, ஒண்ணுமே என்ன நடக்குதுன்னே தெரியல அவருக்கு. அவரு சொல்ற கிரகிக்க முடியாத காரியங்களை என் வாழ்க்கையில என்ன செய்வேன். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஆமே. கிரகிக்க முடியாத காரியங்கள்லாம் சொல்றாரு. அவர் சொல்றாரு, உங்க முடியெல்லாம் எண்ணி வச்சிருக்கிறவர். ஆமே. எவ்வளவு அன்பு கேர் நம்ம மேல வச்சிருந்தா முட்டி கூட எண்ணி வைப்பாருங்க. ஆமென். அதான் சொல்றது, உங்களை விசாரிக்கிறவர். ஆமென். நல்ல அப்பா, கவுன்சிலர், குட் கவுன்சிலர், குட் ஃபாதர். ஆமென். அதான் சொல்றது. அவர் என்னன்னா, நீங்க கெட்டவங்களா இருந்து உங்க பிள்ளைகளுக்கு நன்மை நல்லதை இவங்களை நீங்க கொடுக்கறதுனா, உங்களுடைய பரமிப்ப பிதா உங்களுக்கு கொடுக்கறது. உன் பிள்ளை உங்ககிட்ட என்னது முட்டையை கேட்டா, ஆமே அப்படித்தானே? அப்போ ஏதோ ஒண்ணு கேட்ட நீ ஏதோ ஒண்ணு செய்ய மாட்டேல்ல. பொல்லாதவர்களா இருக்கிற நீங்கள் நல்லதை கொடுக்க நீங்க அறிஞ்சிருக்கும் போது உங்களுடைய பரமபிதா உங்களுக்கு கொடுக்கிறது சொல்லுங்க அதிக நிச்சயம். ஆமென். ஹல்லேலூயா. நான் கவலைப்படுறதாவே இல்லை, ஆகையால் பயப்படாதிருங்கள். சொல்லுங்க, ஆண்டவர் சொல்ற, ஆகையினால் பயப்படாதீங்க. ஆமென். அநேகம் அடைக்கலாம் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். சொல்லுங்க, நான் விசேஷித்தவள். சொல்லுங்க, நான் விசேஷித்தவள். ஆமென். நான் ஸ்பெஷல், நான் விசேஷித்தவா. நான் பயப்படுறது தேவனுடைய பிரியம் அல்ல. ஆமென். விசேஷித்தவர்கள் யாருங்க பயப்படணும்? எது கவலைப்படணும்? ஆமென். எப்படி தெரியுமா விசேஷித்தவர்களானோ? ரத்தத்தினால கழுவி நம்மளை ப்ரீஷியஸா வச்சிருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, தன் சொந்த குமாரனை நமக்காக தந்தவர். ஆமென். சொல்லுங்க, ஓன் சன் தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு எப்படின்னு கேட்கிறாரு. எது கவலைப்படணும்? சொல்லுங்க, நான் கவலையும் பட மாட்டேன், பயப்படவும் மாட்டேன். பூமியை விசாரித்து தண்ணீர் பாய்ச்சிக்கிறவர், யா வாழ்க்கையை விசாரித்து நன்மையான காரியங்களை எங்களுக்கு செய்வார். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.